ஒரு மாத்திரை இல்லாத மருந்து இல்லாத ஒரு புதிய மருத்துவ டெக்னிக் ஒன்று இருக்கு. அது குறித்த ஒரு புரிந்துணர்வை உண்டாக்குறதுக்காக தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் இதை குறித்து கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்க நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. திடீர்னு ஏதாவது வேலை செய்யறீங்க, வேகமா நடக்கும்போது கூட இல்ல உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குது, நெஞ்சு பகுதியில் வலிக்குது. அந்த வலி அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இடது தோள்பட்டை, இடது கையில எல்லாம் பரவி இடது கை சுண்டு விரல் வலிக்கு பரவுது. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க இதயத்தால போதுமான அளவு துடிச்சு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் உங்க இதயத்தால போதுமான அளவு துடிக்க முடியல அப்படின்னா, அந்த இதயம் அப்படிங்கிற அந்த தசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு உறுப்பு தானே. எப்படி நம்ம கைகளுக்கெல்லாம் ரத்தம் தேவை, அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கோ, அதே மாதிரி இதயத்தோட தசைகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது ரத்தம் தான். அதே ரத்தம் தான், இதயம் தான் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணுது. அப்படி சப்ளை பண்ணக்கூடிய இதயத்துக்கே ஒரு ரத்தம் தேவைப்படுது, ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தேவைப்படுது. அப்பதான் இதயத்தால ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நல்லா பம்ப் பண்ண முடியுது. அப்படி பம்ப் பண்ணாதான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் உடல் முழுக்க கிடைக்குது. அப்படிங்கும்போது சில சமயம் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கலாம். இந்த சின்ன சின்ன அடைப்புகள் இதயத்துக்கு தேவையான போதுமான ரத்தத்தை கொடுக்க முடியாம போகலாம். அதனாலதான் நார்மல் டைம்ல உங்களுக்கு எந்த வலியும் இல்லை நெஞ்சு பகுதியில. ஆனா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த நெஞ்சு வலி வருது, மூச்சோட சிரமமா இருக்கு அப்படின்னா, அதுவும் அந்த குறிப்பிட்ட வேலை, குறிப்பிட்ட உடற்பயிற்சி, இந்த மாதிரி எப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோமோ, எக்ஸ்ட்ராவா வேலை செய்ய ஆசைப்படுறோமோ, ஈவன் நடக்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடியும், அதுக்கப்புறம் டக்குன்னு வலி வந்துடும். அப்படிங்கிறது தான் ஆஞ்சினா அப்படின்னு சொல்லுவோம். இது மாரடைப்பு கிடையாதுங்க. மாரடைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு ரத்த குழாய் அதுல பிளாக் ஆயிடும், அதனால இதய துடிப்பு சுத்தமா நின்று போயிடும். அப்படிங்கிறது மாரடைப்பு, அது வேற. இது ஏஞ்சைனா, இது இதயம் கண்டினியூஸா துடிச்சிட்டு இருக்கும். ஆனா ரெஸ்ட்ல இருக்கும்போது எந்த வலியும் இருக்காது. நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வலி இருக்கும். அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இதை கவனிக்காம விட்டுட்டோம்னா அது காலப்போக்கில் அது மாரடைப்புக்கு கூட்டிட்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது என்னங்க, ஸ்டேபிள் ஆஞ்சைனா. இன்னொரு வகையான ஆஞ்சைனா இருக்கு, அது அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவோம். இது அன்ஸ்டேபிள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே வலிகள் வருது பாத்தீங்களா, திடீர்னு வலி வருது அப்படிங்கிறது ரெஸ்ட் சாதாரணமா இருக்கும்போது கூட வலி வரலாம். இது ஸ்டேபிள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலை கரெக்டா செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸர்சைஸ் கொடுக்கும்போது வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அன்ஸ்டேபிள் என்ஜினால எப்ப வேணா வலி வரலாம், கண்ணா பின்னான்னு தூங்குற நேரத்துல வரலாம், காலை நேரத்துல வரலாம், மாத்தி மாத்தி எப்ப வேணா வரலாங்கிறது அன்ஸ்டேபிள் என்ஜினா. சரிங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆக்சுவலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மாத்திரை இல்லாத மருந்து இல்லாத ஒரு புதிய மருத்துவ டெக்னிக் ஒன்று இருக்கு. அது குறித்த ஒரு புரிந்துணர்வை உண்டாக்குறதுக்காக தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் இதை குறித்து கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் வணக்கம், இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது 20% 20% தான் இருக்கு, இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா, இஇசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, என்னோட அப்பாவுக்கு கேட்கிறேன் சார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது 20% அப்படின்னா அது ரொம்ப குறைவுங்க. அதாவது இதயத்தோட பம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு 50க்கு மேல இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா 41 to 49 இருந்துச்சுன்னா ஒரு மீடியம் லெவல், ஓரளவுக்கு ஏதோ ஒரு கிரேடு, ஒரு டிகிரி குறையுது, இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி குறைவா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிரேடு 1 சொல்லலாம். அதுக்கு கீழே போகும்போது கிரேடு 2, அதுக்கும் கீழே போகும்போது கிரேடு 3. இப்போ கிரேடு 3 அப்படின்ற வகையில இதய ஹார்ட் ஃபெயிலியர் செயலிழப்பு இருக்கு. இப்போ இதுல அவங்க கேட்கக்கூடிய அந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாமா, அதுதான் இப்போ இன்னைக்கான வீடியோ. இந்த இஇசிபி அப்படிங்கிறது என்ன, ஸ்டேபிள் ஏஞ்சைனான்னு இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா இந்த வீடியோவில், அவங்களுக்கு தான் இது ஒரு அப்ரூவ் பண்ணப்பட்ட பெஸ்டான ட்ரீட்மெண்ட்டு. இது ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தாங்க. என்னங்கிறது இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. இஇசிபி அப்படின்னா என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். அதாவதுங்க,
என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மிஷின் வந்து இதயத்தோட ஒர்க் லோட குறைக்குது. நான் என்ன சொன்னாங்க, இதயத்துக்கு வந்து போதுமான ரத்தம் கிடைக்காததுனால தானே உங்களுக்கு வந்து இதயம் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் பண்ண முயற்சி செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய முயற்சி செய்கிறாங்க. அதை செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த நெஞ்சு வலி வந்துடுது. எதனால் அப்படின்னா இதயத்துக்கு ஒர்க்லோடு அதிகமாகுது. அந்த ஒர்க்லோட சமன் செய்கிற அளவுக்கு இதய தசைகளுக்கு தேவையான அளவு ரத்த சப்ளை கிடைக்கல அப்படிங்கிறது தானே இங்கே பிரச்சனை. இப்போ இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இதயத்துக்கு தேவையான ரத்த சப்ளையை கொடுக்குது. எப்படி ரத்த சப்ளையை கொடுக்குதுங்க? உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால்கள்ல இருந்து ரத்த ஓட்டம் ஈஸியாக எளிமையாக உங்கள் இதயத்தை போய் சென்றடையறதுக்கு உதவி செய்யுது. ஸோ அதிகமான ரத்தம் அப்படிங்கிறது உங்கள் கால் பகுதியிலிருந்தும் தொடை பகுதியிலிருந்தும் பட்டக்ஸ் பகுதியிலிருந்தும் அழுத்தப்பட்டு அந்த அழுத்தம் மூலமாக ரத்தம் வந்து மேலே இதயத்துக்குள்ளே போகுது. சரியா? இதயத்துக்குள்ள போகுது. இதயம் தான் இப்படி பம்ப் ஆகிட்டே இருக்கே, சுருங்குது விரியுது சுருங்குது விரியுது அப்படின்னு இருக்கே டாக்டர். அப்போ இது எப்படி கரெக்டாக இந்த மிஷின் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த கணினி உதவி செய்யுது. இந்த கணினி, இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இதை சிங்க்ரோனைஸ் பண்ணுது. அதாவது உங்கள் இதய துடிப்பு முதல்ல உங்கள் இதயம் வந்து டயஸ்டோலி அப்படிங்கிற ஃபேஸில் உங்கள் இதயம் விரிவடையும். உங்கள் இதயம் விரிவடையும் போது இது சுருங்கும். இந்த கால்களில் இருக்கக்கூடிய இந்த கஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது பிபி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கஃப் இங்கே கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கஃப் தான் வந்து இந்த கால்களில் கெண்டைக்கால் பகுதியில் ஒரு கஃப்பு, தொடைப்பகுதியில் ஒரு கஃப்பு, அப்புறம் பட்டக்ஸ் பகுதி இடுப்பு பகுதியில் ஒரு கஃப்னு 3 கஃப்பு கட்டப்படுது, இறுக்கமாக கட்டப்படுது. அது இல்லாமல் இந்த இங்கே நெஞ்சு பகுதியில் 3 எலக்ட்ரோடு வச்சுருவாங்க. இந்த 3 எலக்ட்ரோடும் போய் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிடுது. எதுக்காக இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக கம்ப்யூட்டர் வந்து இது ரெண்டையும் ஒன்றிணைக்குது, சிங்க்ரனைஸ் பண்ணுது. உங்கள் இதயம் விரிவடைகிறது டயஸ்டோலி, இதயம் ரிலாக்ஸ் ஆகுது விரிவடையுது அப்படிங்கும்போது இது சுருங்கி ரத்தத்தை கொண்டு போய் இதயத்துக்கு கொண்டு போகிற வேலையை ஈஸியாக்குது. அடுத்து சிஸ்டோலி ஃபேஸில் இதயம் சுருங்கும். எதுக்கு இதயம் சுருங்குதுன்னா அப்படியே உடம்பு முழுக்க பம்ப் பண்ணுது. இதயம் உடம்பு முழுக்க பம்ப் பண்ணுது. எங்கெங்க பம்ப் பண்ணுது? நம்ம தலைக்கு பம்ப் பண்ணுது, கைக்கு பம்ப் பண்ணுது, காலுக்கு பம்ப் பண்ணுது. ஒரே ஒரு சுருக்கம் ஜப்புன்னு வந்து எல்லா பக்கமும் அப்படி ரத்தம் பரவுதில்ல. அப்படி பரவும் போது இந்த இடத்துல இது கம்ப்ரஸர் என்ன ஆகும்? பிளாக் ஆயிரும். அதனால கரெக்டா இதயம் சுருங்கும் போது இது விரிவடையும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ இதன் மூலமா என்ன நடக்குது? பேசிக்கலா இதயத்தோட ஒர்க்லோட இந்த மிஷின் குறைக்குது. இப்ப இதயம் வந்து மிக வேகமா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மிஷினும் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு. ஸோ ரெண்டும் வந்து இது சுருங்கும் இது விரிவடையும், இது சுருங்கும் விரிவடையும், இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மிஷினை இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டே இருக்குங்க சைக்கிள். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம், இதயத்தோட வேலைப்பளுவை குறைக்குது. ரைட்டு. ஸோ இதன் மூலமா வந்து உங்களுக்கு அந்த நெஞ்சுவலி வர்றது குறையுது. எதனால குறையுது? இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டு ஒரு நேச்சுரல் பைபாஸ் உருவாக்குது. அதாவது இங்க பாருங்க, இங்க ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, ரத்த குழாய்கள் எப்படி இருக்குன்னு. ஆனா இங்க பாருங்க, இஇசிபி ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடி இந்த ரத்த குழாய்களோட எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாயிடுது. ஏன் அப்படின்னா அந்த ரத்தம் நிறைய கிடைக்கும் போது, அதாவது ஆத்துல தண்ணீர் நிறைய வரும்போது கடைமடை வரைக்கும் வந்து காவிரி நீர் வரணும் அப்படின்னா அப்போ நிறைய தண்ணீர் வந்தா அப்போ தண்ணீர் போகாத இடத்துல அந்த சின்ன சின்ன கால்வாய்கள்ல கூட தண்ணீர் போகும் இல்லையா, நிறைய தண்ணீர் வந்தா. அதே மாதிரி ரத்த குழாய்கள் இதயத்துல ஆல்ரெடி இருக்கு, ஆனா அதுக்கு தேவையான அளவு ரத்தம் கிடைக்கல. எப்ப நம்ம புது ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சோ அது வந்து இதயத்தோட சுவர்களை இருக்கக்கூடிய இது வரைக்கும் ஓப்பன் ஆகாத பல ரத்த குழாய்களை ஓப்பன் செஞ்சு அந்த இடத்துலலாம் ரத்தம் போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி நிறைய இடத்துல ரத்தம் போக போக, நிறைய இடத்துல தண்ணீர் போக போக பயிர்கள் செழித்து வளர்ற மாதிரி நிறைய இடத்துல ரத்தம் போக போக இதயத்தோட கெப்பாசிட்டி சுருங்கி விரியும் தன்மை அப்படிங்கிறது நல்லா அதிகமாகுது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த ரிலாக்ஸேஷன் சொன்னல, இதயம் பம்ப் பண்ணும்போது இது ரிலாக்ஸ் ஆகுது இல்லை, அதனால வந்து ரத்த ஓட்டம் ஈஸியாக போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக இந்த மெத்தட் வந்து
ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இதுல வந்து எந்தவித மருந்தும் இங்க யூஸ் பண்ணப்படுறதில்ல, மயக்க மருந்து அப்படின்னு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதாவது பேஷண்ட் வந்து ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸா இருக்கணும். அதுதான் ரெக்குவயர்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேஷண்ட் டென்ஷனே ஆகக்கூடாது, ஃபுல் ரிலாக்ஸா அப்படியே படுத்திருக்கணும். அப்பதான் வந்து இது கரெக்டா வேலை செய்யும். எவ்வளவு நேரம் இந்த மாதிரி எவ்வளவு நேரம் இப்படி பேஷண்ட் படுத்திருக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஷண்ட் 1 மணி நேரம் படுத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற வகையில வாரத்துக்கு 5 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து 7 வாரம் கொடுத்தோம் அப்படின்னா 35 மணி நேரம் வந்து நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணியிருப்போம். 35 மணி நேரம் இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது நான் மேலே சொன்ன அந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்குது. புது விதமான இரத்த குழாய்கள் உருவாகுது, நல்ல வலிகள்லாம் நல்லாவே குறையுது, எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேலை செய்யும் திறன் கூடுது, நெஞ்சு வலிகள் இல்லாமல் போகுது. இதோட பலன் அப்படிங்கிறது ஒரு 5 வருடம் வரைக்கும் கூட இருக்கிறதா பல ரிசர்ச் ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. இதுல வந்து இன்னொரு முக்கியமான பெனிஃபிட், இது வரைக்கும் ஏதாவது மாத்திரை சாப்பிட்றதா கூட அந்த மாத்திரை இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிற அளவுக்கு இது பெனிஃபிட் தருது. அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் பெரிய லெவலில் இது பயன்பாட்டில் இன்னும் வரலங்கிறது ஒரு விஷயம். அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இதோட காஸ்ட். அதாவது 35 மணி நேரம் அப்படிங்கிறது நாட்கள் கணக்க வேணா குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிறத காலையில மதியானம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்து இந்த 7 வாரம் அப்படிங்கிறத 3.5 வாரமா குறைக்கலாம், டைமை வேணா குறைக்கலாம். ஆனா காஸ்ட் அப்படிங்கிறது 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் காஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு ஆகிறதா, இந்தியாவில் ஆகிறதா இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட வரைக்கும் தெரிஞ்சுது. இப்போ அடுத்து நான் இது யாருக்கு யூஸ் பண்ணலாம் யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அடுத்த அவேர்னஸ் விழிப்புணர்வை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆன்ஜைனா ஏற்கனவே சொல்லிட்டேன். கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சனை வரும்போது வலி வருது அப்படின்னா மட்டும்தான் இது பயன்படும். அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனால இது பயன்படாது. ஏன்னா அப்போ வந்து வலி எப்போ வேணா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயம். அடுத்து சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட், அதையும் நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதாவது இதே செயலிழப்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து ஒரு 49 49 அப்படின்னு இருக்கும்போது ஓரளவு நல்லாவே யூஸ் ஆகும். ஆனா இன்னும் குறைய 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 இதோட எஃபிகசி, இதோட பயன்பாடு, இதோட ட்ரீட்மெண்ட் எஃபிகசிங்கிறது குறையும். இருந்தாலுமே இதை பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா இப்போ வயசு ரொம்ப அதிகமா இருக்கு, பைபாஸ் சர்ஜரி வேற எந்த சர்ஜிக்கல் மெத்தடும் பண்றதுக்கு பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா ஃபிட்டா இல்லை, மயக்க மருந்து கொடுக்குற அளவுக்குலாம் ஃபிட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அதனால சப்ஸ்கிரைபருக்கான பதில் வந்து ஒருவேளை இந்த மாதிரி மற்ற சர்ஜிக்கல் மெத்தட்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இவருக்கு வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க இஇசிபியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நீங்க கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு போங்க, தப்பு கிடையாது. காஸ்ட்லியானா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யாருக்கு யூஸ் பண்ணலாம்? மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணி கேட்காதவங்களுக்குமே, இதே செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இதை ட்ரை பண்ணலாம். மாத்திரைகள் செயல்படாத பட்சத்துல இது செயல்படுறதா சொல்லப்படுது. இன்னொன்னு, ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி செஞ்சாச்சு, ஆனா மறுபடியும் வந்து வலிகள்லாம் வருது அப்படிங்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ இந்த வீடியோ மூலமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு, மாத்திரையும் இல்லை, ஆனா காஸ்ட்லியாவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப கமர்ஷியலா பல விஷயங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரப்படுத்தப்படுது. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது வந்து ஆன்ஜைனா. இந்த வீடியோல நான் ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்காக நான் ஆன்ஜைனா பத்தி பேசினேன், அதுக்குதான் இது பயன்படுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பேசினேன். அதுலயும் 2 வகை இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அது இல்லாம இதே செயலிழப்பு, இப்ப இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க இல்லையா, அந்த ஹார்ட் ஃபெயிலியர், அது ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான், அதுலயே ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான். இதுதான் தான் வந்து உங்களுக்கு ரிசர்ச் ஆராய்ச்சி எவிடன்ஸ் இருக்கு. ஆனா இப்போ இது பல இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வாங்கி வச்சுட்டு இது அதுக்கு பயன்படும் இதுக்கு பயன்படும் சொன்னாங்கன்னா அதுக்கு எங்க ரிசர்ச் எவிடன்ஸ்ன்னு கேளுங்க. தெரியாம எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவழிச்சு ஏமாந்துடக்கூடாது. முக்கியமான வார்னிங் இது, எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. மேபி நாளைக்கு அதோட யூஸ் அதிகமாகலாம். அப்படி அதிகமாச்சுன்னா அதுக்குரிய ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கும், கேட்டுக்கிட்டு பயன்படுத்துங்க. என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நானும் பார்த்து சொல்றேன். சரி, யார் யூஸ் பண்ண முடியாது? பிரெக்னன்சி, கர்ப்ப காலத்துல இந்த மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்ட சில இதய சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகள், அதாவது இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய வால்வு பிரச்சனை, பிறவியிலேயே இதய சம்பந்தமான நோய்கள், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கு. இதயத்துல மின்சார பிரச்சனை, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இதெல்லாம் நான் தனி வீடியோவா போட்டிருக்கேன். இதயத்தில் இருக்கக்கூடிய மின்சார குளறுபடிகள்லாம்
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்பறம் தான் நம்ம இதுக்கு போகணும், இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்குங்கிறத ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய மற்ற கான்ட்ராண்டிகேஷனும் இருக்கு. இதயம் வந்து பெருசா இருக்கு, கார்டியோமெகாலின் இருக்கு, ப்ளீடிங், ஹெமரேஜ் இருக்கு, இதய துடிப்பு மிக அதிகமாக இருக்கு, ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபத்தின்னு இதய சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, பல்மரி ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா வெசல்லையும் ப்ராப்ளம் இருக்கும். கீழே காலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது, பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த ரத்த குழாய்கள்லாம் ஸ்மோக்கர்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். அதனால வந்து இது டேஞ்சரஸான ஒரு மெத்தட் ஆயிரும். அதனால ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா, எலிஜிபிலிட்டி என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடை உங்களுக்கு பரிந்துரைப்பார். என்னன்னா பக்க விளைவுகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாத இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட், மருந்துகளோட தேவையை சுத்தமாக குறைக்கக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுங்கிறதுனால நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க எலிஜிபிலிட்டி இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு போகலாம். இதயம் ஆல்ரெடி செயலிழந்து போச்சு, ஆஞ்சினா வந்துருச்சுங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட்லாம். ஆல்ரெடி இதயம் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு, நம்ம நல்லா வேலை செய்யும் போது எதுவும் நெஞ்சு வலியெல்லாம் வரல, மூச்சு வாங்குறதுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டு இயற்கையான முறையில் உங்களுக்கு அதில் கிடைச்சிட போகுது இல்லையா? ஸோ இயற்கையான முறையில் எக்ஸசைசஸ் இப்போ நான் நிறைய சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செஞ்சு மற்றவங்களாம் வந்து இந்த பிரச்சனையில் இல்லாதவங்க இந்த ரெகுலர் வாக்கிங் ஜாகிங்லாம் செய்வதன் மூலமாக இதை வந்து இந்த மிஷினோட தேவையவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைச்சிடலாம். எனிவே இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.